ராகவன் பாக்யராஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒழுங்கா வெளியே வந்து ரேவதி மாப்பிள்ளை கூட போகிறதுக்கு சம்மதத்தை சொல்லு பாக்யராஜ். நீ பேசுறது எல்லாம் நடைமுறைக்கு சரியாக வராது அப்படி சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வராரு. இவங்க உள்ளே பேசிக்கிட்ட எல்லாத்தையுமே ரேவதியும் கேட்குறாங்க. இந்த வீட்டில் ரேவதியும் பசங்களும் தங்கறதுக்கு முதல்ல இடம் இருக்கா? ராகவன் பாக்யராஜ் கிட்ட சொல்லிட்டு இருந்தது எல்லாத்தையும் ரேவதி கேட்டதும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அண்ணன் வெளியே வந்து அப்பா சொன்ன மாதிரி நம்மளை அவர் கூட அனுப்பி வைக்க தான் போகிறாரோ என்னவோ அப்படின்னு தான் ரேவதி நினைக்கிறாங்க. ஆனால் உள்ள தன்னோட அப்பா சொன்ன எல்லாத்துக்குமே தலையாட்டிக்கிட்டு பாக்யராஜ் வெளியே வந்து என்ன நடந்தாலும் சரி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரேவதியை வீட்டுக்கு போக சொன்னாலும் சரி, நான் வந்து ரேவதியை அனுப்புறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி என் தங்கச்சியை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும் அதை கேட்டு ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே பாக்யராஜை போய் கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. அண்ணன் அப்படி சொல்லிட்டு, என்ன ரேவதி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை என்ன பார்த்துக்காமையா விட்டுருவேன். இந்த வீட்டில் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டத்தே இருந்தாலும் இந்த வீட்டில் நீ வாழ்ந்துட்டு தானே இருந்த. உனக்கு இந்த வீட்டில் வசதி இல்லை, உனக்கு வந்து அங்கே இருக்கிற வசதியோட இங்கே குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ எப்படி வேணா வாழு அப்படின்னு சொல்லி உன்னை அனுப்பி வச்சிட முடியுமா? என்ன ஆனாலும் சரி நீ இங்கே ரேவதி, அவரு கூட போக தேவையில்லை, பசங்களும் இங்கே இருக்கட்டும், என்னால் என்ன முடியுதோ அதை என் தங்கச்சியும் தங்கச்சி பசங்களுக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாக்யராஜ் சொன்னதும் அதை கேட்டு ராகவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் என்னோட அப்பா அம்மா கூட வந்து பாரமாக நினச்சி என்ன அவர் கூட அனுப்பி வச்சிடலான்னு நினச்சாங்க. ஆனால் என் அண்ணன் பாரு, எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்த உடனே அவர் நான் சொல்லாமலே என்னை தேடி வந்தார். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் என் தங்கச்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு, எனக்கு அதுவே போதும் அப்படி சொல்லி பயங்கரமாக கண் கலங்கி அழகவும் மலர் மதி எல்லாருமே வந்து இதுக்காக கண் கலங்கிடுறாங்க. உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, ரேவதி இப்போ உன்னோட முடிவு தான் என்ன? உன் அண்ணன் சொல்கிற மாதிரி நீ இங்கே இருக்க போறியா? என்னோட வரப்போகிறது இல்லையா? இல்லை நீ என்னோட வரணும்னா நான் என்ன தான் பண்ணணும் சொல்லு ரேவதி. ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படி சொல்லி என்னால் முடிஞ்ச வரையும் 2-3 முறை உன்னை வந்து கூப்பிட்டு பார்த்துட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன், உங்ககிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டேன். நீ இதுக்கப்புறமும் உன் அண்ணன் சொல்கிறது தான் சரின்னு இங்கே இருக்கிறியா? இல்லை நீ என்ன பண்ணால் என் கூட வருவ சொல்லு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்குறாரு. ரேவதி சொல்கிறாங்க, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எனக்காக நீங்கள் செஞ்சுட்டு என்னை கூட்டிகிட்டு போயிடுவீங்களா? உங்கள் பாசெல்லாம் வெளியே தாங்க, சும்மா மற்றவங்க முன்னாடி நடிக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஆனால் என் அண்ணன் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே உங்களுக்கு பாசமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதான் வந்துட்டேன்ல, அடிக்கடி போய் என்னை பற்றி குறையா சொல்லிட்டு இருக்க போகிற அப்படின்னு அலட்சியமாக இருப்பீங்க. இப்போ கூட வந்து என் மேலே இருக்கிற பாசத்துலேயே என்னை தேடி வந்தீங்க. உங்களுக்கு தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. வீட்டில் வெளியே மனைவி வீட்டில் இல்லைன்னா கேவலமாக இருக்கும். அதுக்காக மற்றவங்களுக்காக நீங்கள் என்னை கூப்பிட வந்திருப்பீங்க. லவ்னாலேயோ என் மேலே இருக்கிற பாசத்தினாலேயோ நீங்கள் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டீங்க. அப்படி வந்திருந்தா நான் என்ன சொன்னாலும் அதை செஞ்சுட்டு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, சரி நீ என்ன சொன்னாலும் நான் அதை செஞ்சுட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ரேவதி. உன் மேலே இருக்கிற பாசம் உண்மையானது. உன் அண்ணன் தான் உன்கிட்ட கண்டதையும் போனதையும் சொல்லி நம்மளை 2 பேரையும் பிரிக்க பார்க்குறாரு. பசங்களோட லைஃப்பை கூட வந்து அவர் நினைக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ இது வரையும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராத மாதிரியும் அதை ஏதோ இவர் பெருசாக பேசுகிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காரு. உன் அண்ணனுக்கும் புரியல, உனக்கும் புரியல. இத்தனை பேர் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்கிறாங்க, வாழ்ந்த அனுபவப்பட்டு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது கூட உனக்கு வந்து பெருசாக தெரியல ரேவதி. சரி நான் என்ன தான் பண்ணணும்னு சொல்லு ரேவதி, நான் பண்ணுறேன் அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. ஸோ ரேவதி சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை எதுக்காக வந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. பிரச்சனை எல்லாமே நீ வந்து எது நடந்தாலும் என்னோட பக்கம் நிற்காதது தான் காரணம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், கிடையாது, நீங்கள் மற்றவங்களோட விஷயத்துக்குள்ளே போகிறதே மிகப்பெரிய தப்பு. அதாவது மதி பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு இருந்தா, அவளோட வேலை விஷயத்தில் நீங்கள் ஏங்க இன்ட்ரப்ட் ஆகுனீங்க? அப்போது மதியை பொறுத்த வரையும் நீங்கள் பண்ணது தப்பு தானே. உங்களை பொறுத்த வரையும் நான் பண்ணது தப்புனா மதியை பொறுத்த வரையும் நீங்கள் பண்ணதும் தப்பு தானே. இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரும் மதிக்காக சப்போர்ட் பண்ணவே கிடையாது. ஏன் சுரேஷ் கூட சப்போர்ட் பண்ணலை. அவளோட வேலை போனதுக்கு காரணம் நீங்கள். ஆனால் ஒருத்தராவது ஏன் மாப்பிள்ளை நீங்கள் அப்படி பண்ணீங்க, ஏன் மாமா அப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்களா? கிடையாது. அப்போ பெண்கள்னால் அவ்வளோ கேவலம் அப்படி தானே. புகுந்த வீட்டில் பெண்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏதோ நான் இப்போ என்னோட பிறந்த வீட்டில் இருக்கங்காட்டியும் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து என் அப்பா அம்மா முன்னாடி மன்னிப்பு கேட்குறேன், பாசம் இருக்குதுன்னு நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. என் அண்ணன் சொல்கிறது தான் உண்மை. 1000 விஷயம் நீங்கள் பேசினாலும் நீங்கள் இங்கே வந்து ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாங்க, நீ என்னை எப்போவுமே தப்பாக புரிஞ்சிட்ருக்க ரேவதி.
மதியும் சுரேஷும் சேர்ந்து வாழணும். அதுக்கு வேலைக்கு போயிட்டே இருந்தால் அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒன்றா போகிறது, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு அவள் வீட்டில் இருந்தால் தானே கற்றுப்பா அப்படின்னு நான் மைண்டில் வச்சு எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே, அதனால் இவங்க வீட்டில் இருந்தால் கொஞ்சம் இந்த குடும்பத்தோட சுச்சுவேஷன் மாறுமோ அப்படின்னு யோசிச்சு தான் வந்து அவள் வேலைக்கு போகிறது வேணான்னு யோசித்தேன். மற்றபடி அவள் மேலே எனக்கு என்ன விரோதமா பகையா? சுரேஷ் நல்லா இருக்கணும்னு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தானே ரேவதி, ஏன் இப்படி தப்பி அவை புரிஞ்சுக்கிற அப்படின்னு பயங்கரமாக தங்கராஜ் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன அடித்தது எனக்கு எவ்வளோ வருத்தத்தை தருதோ அதே போல் மதியோட வேலை விஷயத்தில் நீங்கள் தலையிட்டது, அவளோட வேலை போகிறதுக்கு காரணமாக நீங்கள் இருந்தது அவளுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிற யாருமே மதிக்காகவும் அவள் ஒரு பொண்ணுன்னு அவளுக்காகவும் சப்போர்ட் பண்ணல. ஆனால் நான் மதிக்காக இருக்கேன். நான் உங்கள் கூட வரணும் அப்படின்னா நீங்கள் பண்ண தப்பை உணர்ந்து மதிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும் பயங்கர ஷாக்கிங் ஆகுது தங்கராஜுக்கு. உடனே நீ என்ன பேசிகிட்டு இருக்க ரேவதி, எல்லாத்தையும் புரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா, எந்த விஷயத்த எதோட போய் கனெக்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நீங்கள் தானேங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலே தப்பை உணர்ந்துடணும், இந்த பிரச்சனை சரியாகணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் இப்போ மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்களன்னா நான் உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், ஏற்கனவே மதி சவால் விட்டுட்டு வந்தது, பாக்கியராஜ் வந்து திரும்ப திரும்ப வந்து தங்கராஜ் மேலே மரியாதை இல்லாமல் பயம் இல்லாமல் திமுறா பேசினது, அது எல்லாமே வந்து மதியினால தான் அப்படின்னு பகையை வச்சிட்ருக்காரு. இப்போ ரேவதி ஒரு பக்கம் மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னதும் அவர் ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. ஸோ வேறு வழியே இல்லை, மன்னிப்பு கேட்டு தான் இங்கேருந்து இந்த ரேவதியை கூட்டிகிட்டு போகணும், எதுவாக இருந்தாலையும் பொறுமையாக பின்னாடி வச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பண்ணது தப்பு தான், அவளோட வேலை விஷயத்தில் நான் வந்து தலையிட்டது என்னோட பெரிய தப்பு, இனிமேல் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த பக்கம் திரும்ப கூட மாட்டேன், நான் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்தால் போதும்னு தான் நினைக்கிறேன், நான் ரேவதி மேலே வச்சிருக்கிற பாசம் உண்மையானது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மதிக்கு இது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ரேவதியோட விஷயத்தில் நம்ம வந்து யோசிக்காமல் தலையிட்டதும் தப்பு, இப்போ ரேவதி திடீர்னு இப்படி தங்கராஜை நம்மக்கிட்டேயே மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்களே, வீட்டுக்கு போனதும் அவங்களுக்கு இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு மதி யோசிக்கிற அளவுக்கு ரேவதி தங்கராஜை மன்னிப்பு கேட்க வச்சிடறாங்க. எல்லாருமே வேண்டாம் மாப்பிள்ளை, மதிக்கிட்டெல்லாம் நீங்கள் ஒன்றும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை, அது ஒரு பெரிய தப்பும் கிடையாது, நீங்கள் நல்ல எண்ணத்திலோடு தானே அதை அப்ரோச் பண்ணீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் இதையும் கடந்து போவோம் அப்படி சொல்லி மன்னிப்பை கேட்டுட்டு ரேவதியும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ பாக்கியராஜ் வந்து வேண்டாம் நீ இங்கே இரு ரேவதின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பாக்கியராஜ் இதனால் என்ன பண்ண முடியும், நம்ம யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாது, ஆனால் இவர் மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டதை ஒரு இதாக வச்சு நம்ம இங்கிறது கிளம்பி போவோம் அப்படி சொல்லிட்டு இப்போ ரேவதி குழந்தைகளை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே என்ன தங்கராஜி உன் பொண்டாட்டியை எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்ட போல இருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்ன தாண்டா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், இத்தனை முறை போய் நீ வராதவன் இன்றைக்கி என்னத்தடா சொல்லி வந்தா அப்படி சொல்லி கேட்கவும் பயங்கரமாக வந்து தங்கராஜுக்கு கோவம் வருது. நான் வந்து மதியோட வேலை போனதுக்கு காரணமாயிட்டேன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டால் தான் நான் வருவேன்னு சொல்லி இங்கே வந்திருக்காமா, ஆனால் நான் ரேவதியை என்னவோ நினச்சேன், அவள் இவ்வளவு அவகிட்ட மாற்றம் வந்திருக்குன்னு நான் நினைக்கல, அவள் போக்கில் விட்டு அவள் என்ன பண்ணுறான்னு கண்காணிக்காமல் விட்டது தான் என்னோட தப்பு, நான் அவளை என்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. அதுக்கு நீ எங்கடா உன் பொண்டாட்டி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ தான் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ அதை பார்க்க போய் அவங்களுக்கு உதவி பண்ண போய் இன்றைக்கி அதுவே தப்பு, உன்னை மன்னிப்பு கேளுன்ற அளவுக்கு தானடா உன் பொண்டாட்டி இருக்கா, இதுவும் தேவை உனக்கு, இதுக்கு மேலேயும் தேவை அப்படி சொல்லி தங்கராஜோட அம்மா அவங்கள திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட ராகவன் ராஜலக்ஷ்மி எல்லாரும் வந்து இந்த பிரச்சனை எவ்வளோ தூரத்துக்கு நீ பண்ணிட்ட பற்றியா, ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சு மாப்பிள்ளை வீட்டு போய் அங்கே நீ வந்து சண்டை போடாமல் இருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு இந்த பிரச்சனையே வர்றதே இல்லை, இப்போ மாப்பிள்ளை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீ வந்து ரேவதியை மாற்றி வச்சிருக்கன்றது இப்போ தான் தெரியுது அப்படின்னு ராஜலக்ஷ்மி பேசவும் மதி கேட்குறாங்க. என்னோட வேலை போனதுக்கு உண்மையாகவே அவர் காரணமே இல்லாமல் என்னோட வேலை விஷயத்தில் தலையிட்டு எனக்கு மன கஷ்டத்தை உண்டாக்குனதெல்லாம் உங்களுக்கு தெரியல, திரும்ப திரும்ப ஒரு தலைப்பட்சமாக செல்ஃபிஸ்டாக இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படி சொல்லி மதி கேட்குறாங்க.
இப்போ மாப்பிள்ளை வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவர் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, இதை மனசில் வச்சுட்டு அங்கே ஏதாவது என் பொண்ணுக்கு இடையூறு வந்துச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லி ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. நீங்கள் என்ன இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து தினம் தினம் ஏதாவது ஒன்று வச்சு நீ தான் காரணம், இந்த வீட்டில் இந்த சந்தோஷமே இல்லை உன்னால தானே சொல்லும்போது என் வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தானே வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் யாருமே யோசித்து பார்க்க மாட்டீங்களா? உங்கள் பொண்ணுக்கு தோன்றது கூட உங்களுக்கெல்லாம் இதுவரையும் தோணுறதே இல்லை அப்படி சொல்லி மதி ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ ராகவன் சொல்கிறாங்க, நீ வேலைக்கு போனதும் போதும், அதனால் வந்த பிரச்சனையும் போதும், வேலைக்கு நீ இனிமேல் போகக்கூடாது, வீட்டிலையே வீட்டை பார்த்துக்கிட்டு மாப்பிள்ளை சொன்ன மாதிரி இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் ஒருபோதும் நடக்காது, அவர்கிட்ட சவால் வீட்டை மாதிரி 3 மாதத்தில் வேலையை வாங்கி காட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயும் வந்து மதி சவால் விடுறாங்க. ஸோ இனி அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.